இதில் எதுவும் எடிட்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு கொலைக்காத எந்தில் வந்து சேர வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ தான். 5.1ங்க இந்த ஆம்பிளிஃபயரு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கடைசி மாடல், அதாவது அஸ்டா கிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. எங்கிட்ட இருந்த ஸ்டாக் இதோட முடிச்சுட்டேன். அதாவது ஆப்டிக்கல் கோஎக்சல் போர்டு இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்கல. அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனி, அதாவது ஃபியூடெக் இது மாதிரி கம்பெனி தான் போட போகிறோம். இனிமேல் அஸ்டா கிட்டு வந்தால் தான் போட முடியும். இதோட இது க்ளோஸ், இது கடைசி ஆம்பிளிஃபயரு. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிராண்டட் ஆம்பிளிஃபயர் ஏதோ பாட்டு வந்துட்டார். அதெல்லாம் அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. காசுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, குவாலிட்டியான ஆடியோவும் எதிர்பார்த்த ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டுக்கோசரம் நம்மக்கிட்ட தேடி வந்தார். நம்மளை இதை பார்த்தோன்னு பிடிச்சி போச்சு. நம்ம வீட்டுக்கே வந்து செட் பண்ணி கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் வந்து செட் பண்ணி கொடுத்துருவேங்க. நம்மளை ஃபுல் பேக்கேஜ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்பீக்கர் கேபிள் நாங்கள் வந்து ஃபிட்டிங் சார்ஜோடு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் நம்மளோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு ஆம்பிளிஃபயர் வாங்குறக்கும் அதுக்கு தனியாக நீங்கள் மார்க்கெட்டில் உள்ள ஸ்பீக்கர் வாங்குறக்கும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. காரணம் என்னென்னா, நம்ம கைப்பட நம்ம எல்லாமே ஹேண்ட்மேடில் நம்ம ரெடி பண்ணுறோம். ஃபுல் ஆரண்டி பண்ணி தெளிவாக இருக்குமா, இந்த ஸ்பீக்கருக்கு எவ்வளோ பவர் ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணுறோம், அதுக்குண்டான டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, அந்த ஸ்பீக்கர் எவ்வளோ லோடு எடுக்கும், அந்த வீட்டோட அளவு என்ன, அந்த வீட்டுக்கு தகுந்த என்ன கேபிள் போட்டு அந்த ஸ்பீக்கரை எப்படி காயில் மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவாக ஒரு ஆரண்டி பண்ணி பக்காவான ஒரு ஆடியோவோட ரிசல்ட்டு வீட்டுக்கு. இப்போ இது வந்து அந்த ரிசல்ட்டு கொடுக்குறது எங்களோட வேலைங்க. அது நாங்கள் அப்படி தான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவிக்கு ஆப்டிக்கல் கோஎக்சல்னாவே ஸ்மார்ட் டிவிக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூரே டிவிடி பிளேயர் இதெல்லாம் போட்டு நம்ம HDMI கொடுத்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனுக்கு அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறது இது கஷ்டம். என்ன காரணம், அந்த ரேஞ்சுக்கு நம்ம போகும்போது ஏவி ரிசீவர் மாதிரி அதிக காசு உள்ளதாக போகணும். நம்ம டிவிக்கு இது ஸ்மார்ட் டிவிக்கு இது போதும். நம்ம அமேசான் பிரைமு, நெட்ஃப்ளிக்ஸு இது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட் டெலிவிஷன் அது போக பார்த்திங்கன்னா செட்டாப் பாக்ஸு இல்லைன்னா கேபிள் செட்டாப் பாக்ஸு இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயர் போதுங்க. இதனுடைய ரேட்டு டீட்டெயிலாம் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டோட ஃபோட்டோ எல்லாமே அனுப்பி விட்ருங்க வாட்ஸ்அப்புக்கு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணுங்கிறது உங்களோட ஒரு அபிப்பிராயத்தை அனுப்பிவிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ரேஞ்சுக்கு எதிர்பார்க்குறீங்க இதெல்லாம் போட்டால் உங்கள் வீட்டுக்கு மேட்ச் ஆகுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்கள் இல்லை எனக்கு இந்த ரேட்டுக்கு தான் போதும் அப்படின்னா முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேங்க. ஏன்னா நீங்கள் எங்கிட்ட செய்யலைனாலும் இன்னொருத்தர்கிட்ட கூட செஞ்சுக்குங்க, அது நோ ப்ராப்ளம். ஆனால் பொருளோட குவாலிட்டியும் அதோட தரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தர் வந்து கமெண்ட்டில் ஓகே விலை என்ன அப்படின்னு போட்டு நீங்கள் ரேட்டு கேட்டாலும் எங்களுக்கு டெய்லி ஒரு ரேட்டு மாறுதுங்க. காப்பர் ஒரு ரேட்டு ஒன்று மாறுது. இன்னொன்று நாங்கள் ஒரு 1000 பீஸ் எடுத்து வச்சுட்டு இதுக்கு இவ்வளோ தான் ரேட்டு, இதுக்கு ஆஃபர் மழை பொழியிறோம், நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க, காற்றுள்ளது மாதிரி தூற்றிக்கொள்ளுங்க அப்படிங்கலாம் நான் சொல்ல முடியாதுன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அவையில் திருப்தி பண்ண வேண்டியதான் என்னோட கடமை. அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது அவ்வளோ பர்ஃபெக்டான வேலையை நான் செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் என்னோடய வேலை. மாதத்தில் ஒரு ஆம்பிளிஃபயர் இருந்தாலும் போதுங்க. சும்மா ஒரு வாரத்தில் 50 ஆம்பிளிஃபயர் லோடு கணக்கில் ஏற்றி விடுறதுல எங்களுக்கு தேவையில்லைங்க. அருமையாக ஒரு கஸ்டமர் திருப்தி பண்ணால் போதுங்க. அந்த திருப்தியே எங்களுக்கு சந்தோஷங்க. இதில் வந்து நம்ம சம்பாரித்து தான் பயங்கரமாக ஒரு ஃப்ளைட் வாங்கி லேண்ட் பண்ணணுன்னா தண்ணிக்குள்ளே லேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளுக்கு இதுவே போதுங்க. நம்ம வந்து நல்ல ஒரு குவாலிட்டியும் ஆடியோ ரிசல்ட்டு கொடுக்குறது தான் நம்மளோட கடமைங்க. இது புது ப்ராடக்ட்டு போர்டு இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லாம் ஏன்னா ஆல்ரெடி போட்ட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லாம் காப்பி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அப்டேட் வெர்ஷன் அதில் நிறைய ஃபெயிலியர் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் திருத்தி ரெடி பண்ணியிருக்கிறோம். நாங்கள் கொடுத்த ப்ராடக்ட்டுமே நிறைய கஸ்டமருக்கு நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதை ஃபஸ்ட்டு உள்ளதே எல்லாமே காப்பி பண்ணியிருந்தாங்க. இப்போ புது அப்டேட் கொடுத்துருக்குறோம், நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அதேமாதிரி தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஆம்பிளிஃபயரில் கம்மியான ரேட்டுக்கு கொடுக்க போகிறோம். அதையும் நான் இவ்வளோதாங்க, என்னோடய வசதி இவ்வளோ தான். நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸில் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. கம்பெனி ஸ்பீக்கர், சோனி ஸ்பீக்கர் இது மாதிரிலாம் ஆல்ரெடி வச்சுருந்தோம். ஆனால் அதனோட மாஸ்டர் ஆம்பிளிஃபயரு ஃபால்ட் ஆயிடுச்சுங்க. அது எங்கே கொடுத்தாலும் ரெடி பண்ண முடியல. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் ஆம்பிளிஃபயர் 5.1 நார்மலாக அனலாக்கில் போதுங்க. ஒரு பென் ட்ரைவோ, யூஎஸ்பியோ, ப்ளூடூத்து, மெமரி கார்டு இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எங்களுக்கு வேணுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபயர் போகிறோம். ஆனால் அதுக்கு வாரண்டி கேரண்டிங்கிறது யாருமே கொடுக்க முடியாது, நானும் கொடுக்க மாட்டேங்க.
நல்ல குவாலிட்டியாக செஞ்சு தெளிவாக செக் பண்ணி கொடுப்போம். பார்சல் டேமேஜ் கூட பார்த்திங்கன்னா ஆகாத அளவுக்கு தரமாக பண்ணி கொடுக்குறோம். அது வேணால் உங்களுக்கு ஆர்டரு இந்த தீபாவளிக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறோம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம செஞ்சுட்டு இருந்து யாரும் ஒரு நல்ல கம்மியான காசில் நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர் செஞ்சு கொடுக்குன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதாவது ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் கேட்குறீங்க. அவங்களுக்காக நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அந்த வாய்ப்பை நல விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. குவாலிட்டியாக இருக்கும். அதில் நீங்கள் கொடுத்த காசுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கூட அருமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொடுத்த கேபினெட்டு கூட அருமையான கேபினெட்டு தான் போட்டு தரப்பாரு. ரொம்ப மலிவான விலைக்கு எதிர்பார்க்காதுங்க. ஒரு எஸ்டிகைசி 300 350 ரூபாய்க்கு போயிடுச்சுங்க. நான்லாம் 70 80 ரூபா காலத்துக்கு கூவி சொன்னால் கூட நம்ம மக்கள் வாங்கலைங்க. அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. டிரான்சிட்டில் வெகு ரேட்டுக்கு போயிடுச்சு. பிசிபியில் ரொம்ப காஸ்ட்லியாக போயிடுச்சு. காப்பர் ரேட்டு, செய்கிற ஆள் கூலிங்க. அது மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே போர்டு தாறு மாறுங்க. அவ்வளோ ரேட்டுக்கு போகுது. என்ன நார்த் இந்தியன்ஸ் மாதிரி கம்மி விலைக்கெல்லாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாள் ஸ்ட்ரைக் போட்டால் உடனே 100 ரூபா 1000 ரூபாய்க்கு 100 ரூபா ஏறுங்க. அதெல்லாம் சமாளித்து தான் அந்த டெக்னீஷியனில் நாங்கள் வந்துட்டுருக்கோம். உடனே இது எங்கள் மேலே தான் தப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. டோட்டல் டெக்னீஷியன்லேருந்து எல்லாமே கொடுக்குற ப்ரொடக்ஷனு, வர இம்போர்ட்டட் ஐட்டம், வாங்குகிற காமனன்ஸ் எல்லாத்துலேயும் விலை ஏறும்போது எங்களால் ஏற்றாமல் இருக்க முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்க, ரேட்டு கம்மியாக இருக்கும்போது நாங்கள் ஏற்கனவே இந்த கொரோனாவுக்கு முன்னாடி செஞ்சு வச்சு பல ஆம்பிளிஃபையரை இப்போ நம்ம விற்க முடியாது உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க முடியாது. அன்னன்னைக்கு செய்கிறது அன்னன்னைக்கு கொடுக்குறோங்க. இதுதான் உண்மையான விஷயங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட பாருங்கள் இந்த பேக்கேஜ். இது ஸ்மார்ட் டிவிக்கு அருமையான நல்ல ஒரு குவாலிட்டியில் ரெடி பண்ண ஆம்பிளிஃபையருங்க. ஆப்டிக்கல் கோஆக்சியல் அப்டேட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப்புங்க. இதுக்கு அடுத்ததே எதுவுமே இல்லை. ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். ஆம்பிளிஃபையரோட கிட்டு மட்டும் சேஞ்ச் ஆயிருங்க. அஸ்டா கிட்டுக்கு பதிலாக ஃபியூடெக்குன்னு நாங்கள் கிட்டு போட்டு தருவோங்க. அருமையான குவாலிட்டி இருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த கிட்டு தான் இனிமேல் நான் போட்டு தர போகிறேன். அந்த மாடலில் வேணும் அப்படிங்கிறீங்க, என்னோடய வீட்டுக்கு ஸ்மார்ட் வீட்டுக்கு இப்படி 5.1 நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பு உங்கள் வீட்டோட ஃபோட்டோ வீடியோ லிவிங் ஹாலுக்குன்னா இந்த லிவிங் ஹாலோட வீடியோ ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்டுட்டு நீங்கள் எனக்கு இந்த ரேட்டில் வேணும், ரேட்டே சொல்லிடுங்க. மெயினாக ரேட்டு நீங்கள் சொல்கிறது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாயா எவ்வளோ ரேட்டு நீங்கள் போட்டு எனக்கு இந்த ஆம்பிளிஃபையர் இந்த ரேட்டுக்கு வேணும் அப்படின்னா என்னால் முடிஞ்சது இல்லைங்க, இந்த பட்ஜெட்டுக்கு ஆகாது, இவ்வளோ ரேட்டுக்கு தான் என்னால் பண்ண முடியும், 20,000 25,000 30,000 50,000 இந்த ரேஞ்சுக்கு இந்த வீட்டுக்கு போட்டால் நல்லா இருக்குங்க, இருந்தாலும் இல்லைங்க என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கு இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுற மெசேஜில் ஃப்ரீயாக இருக்கும் போதுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 500 to 700 மெசேஜ் வருது. அது நான் அன்டைம் நைட்டில் மட்டும்தான் ரிப்ளை பண்ண முடியுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு வரேங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியாது, ஓகேங்களா? எனக்கும் ஒரு டைம் கொடுத்தா தான் நான் ரிப்ளை பண்ண முடியும். உடனே பக்கத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்து ரிப்ளை பண்ண சொன்னாலும் நீங்கள் கேட்குற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புது விதமான கேள்வி கேட்குறீங்க. என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் அவினால ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நானே தான் எல்லாமே இந்த வேலையில் ரெடி பண்ணி தர முடியும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா என்னை ஊக்குவிக்கணும், இன்னும் புதுமையான வீடியோ போடணுன்னா லைக் பண்ணுங்கள் கம்பல்சரி. சன்லைட் போட்டு கொள்ளுது. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம், ஓகேங்களா? என்னால் முடியல, வெயில் தாங்க முடியல. அடுத்த வீடியோவில் பிரம்மாண்டமாக சந்திப்பிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணல, அதே மாதிரி அது குரூப்பில் வரல அப்படின்னா, ஏன்னா டெக்னீஷியன் நிறைய பேர் இருந்தீங்கன்னா கம்பல்சரி அதுக்குள்ளே குரூப்புக்குள்ளே வாங்க. அதில் உங்கள் ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணுங்கள் என்னோடய குரூப்பில், ஓகேங்களா? நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது பேஜ் புதுசாக இன்னும் உண்டாக்க போகிறேன். அந்த பேஜுக்கு லைக் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க, இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்காக ஒரு டைம் நாள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா வியூ கிடைச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மாதிரி பல பேர்த்துக்கு நம்மளோட இப்படி அசம்பிள் பண்ணுறாங்க. ஈரோடு மாவட்டம் பவானியில் சிவா ஆடியோஸுங்கிற நண்பர் ரொம்ப நாளாக அசம்பிள் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் உங்களுக்கு பிடிச்சா, அதாவது நான் பாருங்க பிடிச்சா செய்யுங்க, ஓகேங்களா? நான் யாரும் வற்புறுத்த மாட்டேன். பிடிச்சா மட்டும் ரெடி பண்ணுங்கள். அருமையான குவாலிட்டியில் ரெடி பண்ணி தரேன். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க.